எல்எஸ்ஜி வந்து 18 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை தோத்துருந்தாங்க. ஸோ கேஎல் ராகுலுக்கு பதிலாக ஒரு கேப்டனாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா தான். ஏன் கேஎல் ராகுல் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆகிட்டு அப்படியே பாதியிலே கேப்டன்சி விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அந்த வகையில் இந்த மேட்சை தோத்ததை பற்றி தற்போதைய கேப்டன் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பவுலிங்கில் வந்து செம்மையாக பவுலிங் பண்ணியிருந்தோம். 126ல் எதனா ஒரு டீமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா அதுவே பெரிய விஷயம். அதை கரெக்டாக நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். எங்களை பொறுத்தவரையும் இந்த டோர்னமெண்ட்டில் எங்களோட பவுலிங் டீம் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வேற லெவலாக பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மேட்சை பொறுத்தவரையும் 126 வந்து ஈஸியாக சேஸ் பண்ணுற ஸ்கோர் தான். பேட்டிங் வைஸ் நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போட்ட திட்டப்படி பேட்டிங் ஆடலை. சொதப்பிருச்சு அது மட்டும். பார்ட்னர்ஷிப் எதனா 1-2 பார்ட்னர்ஷிப் பில்டப் ஆயிருந்தா அந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் கேஎல் ராகுலோட இன்ஜுரி நிலைமை என்ன அப்படின்றத கேட்டபோது, ஸோ அவர் வந்து அந்த பாலை பிடிக்கும்போது இன்ஜுரி ஆகிட்டு ரொம்ப இப்போ ஃப்ளெக்சிபிளாக ஆகி இதுவாகிருச்சு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிட்டாரு. அதனால இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியல. ஸோ இது ஒரு எங்கள் டீமை பொறுத்தவரையும் இது ஒரு சேட் திங் தான். பட் மெடிக்கல் டீம் அசஸ் பண்ணி என்ன ஆகும் ஏது ஆகுன்றது அடுத்ததான் தெரியும் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ கம்பல்சரி இது ஒரு சீரியஸ் இன்ஜுரி இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. கிட்டத்தட்ட 10வது விக்கெட்டுக்கு வந்தார் கேஎல் ராகுல். வந்துட்டு ஸோ ஸ்ட்ரைக் எடுத்து ஆடினார் 2 பால். ஸோ சிங்கிள் கூட ஓட முடியாமல் ஒரு ஸ்ட்ரெச் அவுட் பண்ண முடியல. ஸோ அது கிராம்ப் மாதிரி தான் இருக்குது ஒரு இடத்துல. ஸோ அவர் காலை வந்து புல் அப் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு அவர் ரன்னும் ஓட முடியாமல் அதையும் வந்து கடைசியில் வந்து அவர் ஆடாமே இருக்கலாம். ஸோ ஒரு விக்கெட்டு போனாலும் மேட்ச் முடிஞ்சு போச்சு லாஸ்ட் ஓவரில். அதையும் வந்து நான் என்னோட ப்ரெசன்ஸை காட்டுவேன் அப்படின்றதுக்காக வந்திருந்தாரு. பட் ஏதோ சீரியஸான இன்ஜுரி மாதிரி தான் இருக்குது. ஸோ கேஎல் ராகுல் இன்னும் சில மேட்சுக்கு ஆட மாட்டாருன்றது தான் தகவல் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க.